Hey guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் என்ன எபிசோட்னு பார்க்கலாமா? ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வேணுகோபால் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்தபடியே இருக்குது. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அகெயின் மறுபடியும் கால் வருது, அப்பயும் கட் பண்ணிடுறாரு. தேர்ட் டைம் கால் வரும்போது தான் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன பிரச்சனை, ஆஃபீஸில் இருக்கும்போது எந்த டவுட்டும் வராதா, எதுக்கு இப்போ கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த சைட்லேருந்து பேசுகிற அவங்க ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தான், என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, சொல்ல வந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நம்மக்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா மிஷின் ஒருத்தர் வாங்கினார் இல்லையா, அவர் வந்து பேமெண்ட் பண்ணார், பட் ஜிஎஸ்டி அவர் பே பண்ணல, அப்புறமா பே பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அது பிறகு இன்ன வரைக்கும் பே பண்ணலை, நாளைக்கு வந்து டியூ டேட், அதுக்கு லாஸ்ட் டேட்டு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்குறாரு வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட் வீக்கே தெரியும் சார், ஏன் இப்போ சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் தான் சொல்வீங்களா அப்படின்ட்டு. இல்லை சார் நாங்களே முடிச்சிடலான்னு பார்த்தோம், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, பட் இன்ன வரைக்கும் அவர் பே பண்ணாமல் இருக்காரு அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிகிட்டே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லக்ஷ்மி வந்து ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அண்ட் கண்ணம்மா துளசி அவங்களும் அவங்கள ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதால கண்ணம்மா வந்திங்கன்னா லக்ஷ்மிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கிராமத்தில் படித்த மாதிரி ஸ்கூலில் இங்கே இல்லை, இங்கே இந்த மாதிரி வெளியிலலாம் போகக்கூடாது, அப்பப்போ ஸ்கூல்லலாம் கட்டடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிலாம் கட்டடிச்சுன்னா நான் அப்பப்போ உங்கள் ஸ்கூலுக்கு வந்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அதுக்கு லக்ஷ்மி, நீ தாராளமாக வந்து கேட்டுக்கோமா, அங்கே வந்து கிராமம், அங்கே காடு குளம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு மரங்கள் இதெல்லாம் இருந்துச்சு, அதனால் நான் ஊர் சுற்றினேன், இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால நான் எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன், ஒழுங்காக ஸ்கூலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நிறைய காரு பைக்கெல்லாம் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், நீ வந்து பார்த்து போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், ஸோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அதுக்கு லக்ஷ்மி, அதெல்லாம் நான் பார்த்து நடந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டாலோ இல்லை அவங்க கூட போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத, சேஃபாக இருந்துக்கோ, ஏம்மா அப்படி போனால் யாராவது கடத்திட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லக்ஷ்மி, கண்ணம்மா பார்த்திங்கன்னா, பாரு துளசி, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், அவள் எப்படி கிண்டல் பண்ணுறா அப்படின்ட்டு. லக்ஷ்மி, இப்படிலாம் பேசக்கூடாது, அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க பார்த்தியா அப்படின்னு. இல்லை சித்தி, நேற்று நைட்லேருந்து இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை சொல்லி சொல்லி எனக்கே மனப்பாடம் ஆகிடுச்சு, இவங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அப்போ துளசி கேட்குறாங்க, அப்போ நீ தான் கண்ணம்மா அக்யூஸ்டு, ஒரே விஷயத்தை எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சேஃபாக இருந்துப்பா கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதால முதல்ல அவள் சாமி கும்பிட்டு நீ அவளை வாழ்த்தி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க துளசி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் குமார் இல்லையா, அவர் வராரு. ஸோ கண்ணம்மா பாப்பா ரெடி ஆகிட்டாலா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாலா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவள் சாப்பிட்டுட்டானா, சாமி மட்டும் கும்பிட்டுட்டு உங்களை அனுப்பி விட்டுறேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் போயிடுறாரு, இவங்க வந்து சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நீ நினச்ச மாதிரி கண்டிப்பாக கலெக்ட் ஆகணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அவங்களும் விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அவங்க ஹவுஸ் ஓனர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. என்ன கண்ணம்மா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாலா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறானா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறான்னு சுமதி சொன்னால், அதுக்காக தான் அவள் காலையிலே எழுந்தி சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா, லக்ஷ்மி பிடிக்கும் இல்லையா, அதுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கா, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துளசி பார்த்திங்கன்னா, இல்லைனா ஆல்ரெடி அவளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, ஆட்டோ வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு கப்பில் போட்டு கொடுத்துரு சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளேருந்து கப்பில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோக்கார் குமார் வந்து ரொம்ப நல்லவர் கண்ணம்மா, நீங்கள் எது கேட்டாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார், ஸோ அவரால் முடியல அப்படின்னா என்கிட்டயும் நீ ஹெல்ப் கேட்கலாம், நானும் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவர் சொன்னார். ஸோ அவங்க கிளம்பிட்ட உடனே கண்ணம்மா சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல அப்படின்னு. ஸோ துளசி அதுக்கு, இல்லை கொஞ்சம் ஓவராக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை துளசி, எல்லோரும் நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாரதி, அகில், அஞ்சலி இவங்கெல்லாம் வந்து காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சோஃபாவில். அகில் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பாரதிக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க மல்லிகா. அப்போ கேட்குறாங்க, லஞ்சுக்கு என்ன செய்யட்டும் சார், இப்போயே சொல்லிவிடுங்க நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு. அதுக்கு பாரதி, நான் இப்போ தாங்க டீயே குடிக்கிறேன், அதுக்குள்ளே லஞ்சு கேட்குறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அகில், நீ தாண்டா லேட்டாக எழுந்திருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சௌந்தர்யா வராங்க. என்னடா இப்போ பேசும்போது கூட மொபைல் பார்த்துட்டே தான் பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க அகிலை பார்த்து. என்றைக்காவது வீட்டுக்கு வர நியூஸ் பேப்பர் என்றைக்காவது படிச்சிருக்கியா, எப்போ பாரு மொபைல்லே இருக்கே அப்படின்னு. இப்போல்லாம் யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, எல்லா நியூஸுமே வந்து மொபைலில் அப்டேட்டடாக இருக்கும்போது நாங்கள் எதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு அகில். ஸோ நீங்கள் ஏதாவது கேளுங்க, நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி என்ன நியூஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு பாரதி கேட்குறாங்க, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா, பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறாரு பாரதி.
அது இன்னும் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது பாரதி, அது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அகில். அதுக்கு பாரதி வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அது வந்து வெளியில் கொண்டு வரணும்னா அது ரொம்ப நாள் ப்ராசஸ் எடுக்கும் அகில், உடனே எல்லாம் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அகில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ராசி பலன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கான ராசி பலனை படிக்கிறாரு. என்னோட ராசி பலன் பற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. அடுத்து பார்த்தா பாரதிக்கு படிக்கிறாரு. பாரதி சொல்கிறாரு எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கலாம், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கானது பார்த்திங்கன்னா நீ ரொம்பவே பொறுமைசாலி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பொறுமையாக இருப்ப அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு அவரோட ராசி பலன் படிக்கிறாங்க. ஸோ அவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தது, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி இதுக்கப்புறம் வரதில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு படிக்கிறாரு. அஞ்சலிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுக்கப்புறம் இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அகில் கிண்டல் பண்ணுறாரு, என்ன அப்படி என்ன சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படின்னு கேட்குறம்போது, நீ என்னை இது மாதிரி கலாய்க்காமல் இருந்தாலே அது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. கலாய்க்காமல் இருந்தாலே நமக்குள்ளே எந்த சண்டையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவங்க ராசி பலனை படித்ததை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம கண்ணம்மாவை நினச்சிட்ருக்கோம்ல, அவளே நம்மளை தேடி வருவாளா, கண்ணம்மாவே நம்மளை தேடி வருவாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அது உடனே பாரதி வந்து நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா, நீங்கள் கண்ணம்மா வருவா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணம்மா வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ குமார்ன்ற ஆட்டோ டிரைவர் கூட பேசிகிட்டே போகிறாங்க. கண்ணம்மா உனக்கு முன்னாடி எனக்கு வந்து உன் பொண்ணு லக்ஷ்மி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிண்ணா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன் பொண்ணோட ஃப்ரெண்டு நஸ்ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து விளையாடுவா. ஸோ அப்போவே எனக்கு தெரியும் லக்ஷ்மியை, அவள் ரொம்ப நல்லா பேசுவாம்மா, பளிச்சுன்னு எது கரெக்டோ அதை பேசுவா, தப்புனா தப்பு அப்படின்னு பேசுவாள், ரொம்ப போல்டாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாண்ணா அவள் என்ன மாதிரி இல்லை, நான் ரொம்ப சைலண்ட்டாக, அவள் ரொம்பவே கரெக்டாக பேசுவாள், அப்படியே என் அத்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஆமாம்மா கரெக்டு, நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக சாந்தமாக இருக்கீங்க, உங்கள் பொண்ணு அப்படி இல்லை, கரெக்டாக பேசுகிறா, அவளை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம், அவள் படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி அவள் ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பா, அவளை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டே போகும்போது எதிர்க்க பார்த்தீங்கன்னா வேணு வந்து வாக்கிங் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஸோ அவரை பார்த்துடுறாங்க கண்ணம்மா. அண்ணா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்றாங்க. ஏம்மா யாராவது தெரிஞ்சவங்களா, வண்டி நிறுத்தவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைனா நீங்கள் ஸ்லோவாக மட்டும் போங்க அப்படின்றாங்க. ஸோ கண்ணம்மா மாமா உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அவரை இடிச்சிருது. ஸோ அவர் வந்து அப்படியே விழுந்துடுறாரு. அப்போ வந்து கண்ணம்மா பார்க்குறாங்க, ஆனால் ஆட்டோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நிறுத்திட்டு வராங்க. வந்து பார்க்கும்போது அவர் வந்து மயக்கத்தில் இருக்கார். அப்படியே அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிறகு டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வண்டி இடிச்சிட்டு நிற்காம போயிட்டாங்க, ஸோ அப்போதுலேருந்து மயக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிளட்டு மொத்தம் கூட நான் உங்களுக்கு தரேன், வேறு என்ன வேணாலும் தரேன், அவரை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, அவருக்காக ஒரு பெரிய குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கண்ணம்மா சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய டீட்டெயில், ஃபோன் நம்பர், பேர் எல்லாமே கொடுங்க, நான் அதுக்குள்ளே உள்ள டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே ஆல்ரெடி பார்த்துட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா அவர் யாருன்னு தெரியும். ஸோ டாக்டர் வந்து என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஒரு லேடி தான் கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. பாரதி உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் தான் சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு, ஸோ வெளியில் ஒரு லேடி தான் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ வெளியில் கண்ணம்மா வெயிட் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாரதி வரா மாதிரி காமிக்கிறாங்க. இந்த எபிசோட் இதோட சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு என்ன திருப்பங்களோட இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.